அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை சித்திரை 1 சித்திரை மாதம் பிறக்குது. மேசராசிக்காரர்களுக்கு 14ஆம் தேதி திங்கட்கிழமை, பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மேசராசிக்கு சந்திர பகவான் கிட்டத்தட்ட துலாம் ராசியில் இருப்பார். அப்போ துலாம் ராசியில் இருக்கும்போது அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். மேசராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள், பயணங்கள், பிரயாணங்கள் நல்லா இருக்கும். வாகன யோகம் மிக சரியாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி புதன்கிழமை, 17ஆம் தேதி வியாழக்கிழமை முழுவதும் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. 8ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் வரும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மனம் குழப்பம் அடையாமல் எதையும் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. மற்றபடி 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி வாய்ப்புக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. புத்திசாலித்தனத்தை மேற்கொண்டு அறிவுபூர்வமாக செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2 மணிக்கு மேலே மகர ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு தொழில்ஸ்தானமாக வர்றதுனால தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளும் நிறைய நன்மைகளையும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 14ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சித்திரை 1, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வருவார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால எதிர்ப்புகளை எல்லாம் கடந்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் அதிகப்படியான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி போராடினாலும் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வாகன யோகம் இருக்குது. பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி புதன்கிழமை நாள், 17ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால ஏற்றமும் முன்னேற்றமும் அருமையாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை, 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மன உறுதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வரும். அதையும் சமாளித்து பொறுமை காத்து செல்வது நல்லது. பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணிக்கு மேலே மகர ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் வரக்கூடிய வாய்ப்பை கருத்தில் கொண்டு விடாமுயற்சி செய்து தொடர் முயற்சியில் ஈடுபட்டால் போதுமானதாக இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிக உழைப்பு தேவை.
ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 14ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சித்திரை 1, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகும், மன அழுத்தங்கள் வரும், கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கிறது, கவலைப்படுறது இதெல்லாம் இல்லாமல் மன உறுதியோடு தெளிவாக மனக்குழப்பம் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்துக்கொள்வது நல்லது. பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி புதன்கிழமை நாள், 17ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பார். சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அளவுக்கு சிறு சிறு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் கடுமையாக உழைத்து பல பிரச்சனைகளை எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், உடல் உபாதைகள் நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் வெற்றி கிட்டும். பிறகு 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டில் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும், கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாட்களாக அமைகிறது. புத்திசாலித்தனம் மேலோங்கும், அறிவாற்றலால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமையும். பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2 மணிக்கு மேலே மகர ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், மன சோர்வுகள் வரலாம். ஆகவே மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. பொறுமை முக்கியம். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 14ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சித்திரை 1, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பயணங்கள், பிரயாணங்கள், வாகனத்தில் செல்லும் போதும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நிதானமாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள்லாம் ஏற்படும். அதனால் முயற்சி செய்கிற போது எந்தெந்த காரியத்தில் கவனம் தேவையோ உடனடியாக அதை இடையூறுகள் வந்தால் அதை சரி செய்து அது விடாமுயற்சியால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்வது நல்லது. தாய் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி புதன்கிழமை, 17ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படும், மன சோர்வுகள் உண்டாகும், கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய அளவுக்கு மன சோர்வுகள் உண்டாகும். அதனால் கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல், கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எந்த வேலையில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு நடந்து கொண்டால் போதுமானதாக இருக்கும். பிறகு 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும் இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு இது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பலவிதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள்லாம் நீங்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். நீண்ட நாள் உடல் உபாதைகள்லாம் நல்லதொரு தீர்வுக்கு வரும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணிக்கு மேலே மகர ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும்
வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 14ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சித்திரை 1, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், நிறைய நன்மைகள் ஏற்படும். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பேரும் புகழும் கிடைக்கும். வாகன யோகம் இருக்குது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி புதன்கிழமை நாள் 17ஆம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார், முயற்சி செய்ய வைப்பார். அப்பொழுது சிறு சிறு தடைகள் ஏற்படும், தாமதமாகும், இடையூறுகள் வரலாம், சிறு சிறு தோல்விகள் வரலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதற்குரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பிறகு 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும் இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீடு மன அழுத்தம், மன விரக்தி, மன சோர்வுகள் உண்டாகும், கவலைகள் வந்து போகும். ஆகவே அதிகமாக கவலைப்படாமல் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு மேலே மகர ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பலவிதமான பிரச்சனைகள் சரி செய்யப்படும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மற்றும் இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 14ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சித்திரை 1, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வந்துடுது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். குடும்ப பாங்கான விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதமாக போகாமல், முன்கோபம் அதிகமாக படாமல், யாரிடமும் சண்டை சச்சரவு இதிலெல்லாம் ஈடுபடாமல் அமைதியாக, பொறுமையாக அந்த நாட்களை கடந்து சென்றால் பயனுள்ளதாக இருக்கும். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி புதன்கிழமை நாள், 17ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார், பேரும் புகழையும் கொடுப்பார், மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் எல்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். பூமி யோகம் இருக்குது, நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பிறகு 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும் இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு ஏற்படும். முயற்சி செய்கிற போது கொஞ்சம் தடைகள் வரும், தாமதமாகும், இடையூறுகள் இருக்கும். அதனால் சிறு சிறு தோல்விகள் வந்தாலும் அதை கண்டு பின்னோக்கி போகாமல் அதற்குரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். சுறுசுறுப்பும் உத்வேகமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வந்தால் போதுமானதாக இருக்கும். பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணிக்கு மேலே மகர ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன குழப்பங்கள் ஏற்படும், மன கவலைகள் வந்து போகும், மன சோர்வாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைகள் வரலாம். அதனால் அதை பற்றி நிறைய கற்பனைகளை செஞ்சு மன குழப்பம் அடையாமல் எதை செய்தாலும் ஆர்வமாக, அக்கறையமாக, பிரியத்தோடு, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பொறுமை முக்கியம். ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் புதன், வியாழன் போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் பயனுள்ள நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 14ஆம் தேதி
திங்கக்கிழமை நாள் சித்திரை 1 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது, ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வரும்போது ரொம்ப நல்லது தான். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி வரும், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி புதன்கிழமை நாள் 17ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அலுவலக பணியிலையும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக பேசுவது நல்லது. யாரிடமும் முன்கோபம் அடையாமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். ஆகவே நிதானமாக, பொறுமையாக, அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவு வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை, 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2 மணிக்கு மேலே மகர ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்களில் மேற்கொள்ளும் போது, வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக சென்று வருவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள் வரலாம், தாமதமாகலாம், தடைகளாகலாம். ஆகவே முன்கூட்டியே நேரங்களை திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மதியம நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள்லாம் நல்லதொரு முன்னேற்றத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 14ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சித்திரை 1, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அதை நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் ஏமாற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் பல இடங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். அந்த அலைச்சல் வீண் போகாமல் தேவையான முயற்சி, முக்கியமான முயற்சிகளில் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லை என்றால் அது வீண் அலைச்சலாகவும் ஏமாற்றத்தை தரும். ஆகவே வீண் விரயங்கள், வீண் அலைச்சல் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. கால நேரங்கள் விரயமாகாமல், ஞாபக மறதி வராமல், நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு வெற்றியாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி புதன்கிழமை நாள் 17ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உத்வேகமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பூமி, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய அளவில் இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 18ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நிதி பற்றாக்குறை இருக்கும், பொருளாதாரத்தை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஆகவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். அதனால் யாரிடமும் அதிக வாக்குவாதங்கள் பண்ணாமல், அதிக ஆலோசனைகளில் ஈடுபடாமல், வீண் சண்டை சச்சரவு, முன்கோபம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். வெற்றிக்கு வழிவகுக்கும். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும்.
பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியம் 2 மணிக்கு மேலே மகர ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், உத்வேகமாக இருக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பெருமை உண்டாகும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் புதன், வியாழன் இது போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 14ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சித்திரை 1, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடாக வருது. 11ஆம் வீட்டு சந்திரன் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி வரும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே 16ஆம் தேதி புதன்கிழமை நாள் 17ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவாக, நல்ல செலவாக, தேவையான செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லைன்னா வீண் செலவு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றங்கள் வரலாம். வீண் அலைச்சல் ஏற்படும். அது முக்கியமான பயனுள்ள முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. மற்றபடி ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தால் போதுமானதாக இருக்கும். பிறகு 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை, 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது, ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும், பேரும் புகழும் கிட்டும், உற்சாகம் இருக்கும், உத்வேகம் இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், இறையுருள் கிட்டும். புத்திசாலித்தனமாக பல செயல்களில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு இருக்கும். பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணிக்கு மேலே மகர ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். கோவப்படாமல் இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் பொறுமையும் நிதானமும் தேவை. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மதிம நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் எல்லாம் நன்மையும் முன்னேற்றமும் வரக்கூடிய நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 14ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சித்திரை 1, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது தொழில்ஸ்தானமாக வருது, 10ஆம் வீடு. புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில் பற்றிய அதிக அக்கறை எடுத்து அதிகமாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக அமையும். நல்லதொரு நாளாக, முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி புதன்கிழமை நாள், 17ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் வளம் இருக்கும், புதிய தொழில் தொடங்கிறது, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, அதில் நல்ல இரட்டிப்பு லாபம் அடைகிறது. இது போன்ற நிகழ்வு நடக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும் சூழ்நிலை அமையும். வியாபாரம் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பாராட்டை பெற்று முன்னேற்றகரமாக அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானம், வீண் அலைச்சல், வீண் செலவுகள் ஏற்படும். ஆகவே செலவுகள் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. சேமிப்பு முக்கியம், சிக்கனம் தேவை. அதிக செலவாகிடுச்சு அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் வரலாம். ஆகவே தேவையான செலவு சுப செலவாக எடுத்துக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. முக்கியமான முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுவது நல்லது.
பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணிக்கு மேலே மகர ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வரும்போது உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள், இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மையும் முன்னேற்றமும் இருக்கிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 14ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சித்திரை 1, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக வரக்கூடும் என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல், அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல் பார்த்து கொள்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் விடாமுயற்சியில் ஈடுபடுவது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது, பயணங்கள், பிரயாணங்களில் ஈடுபடும் போது சரியாக திட்டமிட்டு டென்ஷன், படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. பிறகு 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி புதன்கிழமை, 17ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு தொழில்ஸ்தானமாக வர்றதுனால வேலைகளில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு அருமையாக அமையும். நல்லதொரு சிந்தனை பிறக்கும். தொழில், கல்வி சிறக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக அமையும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணியிலிருந்து வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வர்றதுனால செய்கின்ற தொழிலில் நிறைய லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணிக்கு மேலே மகர ராசியில் சந்திரன் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்கிறனால செலவுகள் அதிகமரிக்கும். செலவுகள் இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். அதனால் தேவையான பயனுள்ள சுப செலவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. சிக்கனம் தேவை. அதே நேரத்தில் பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது எது முக்கியமான முயற்சிகளோ அதில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல் என்கின்ற ஒரு ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 14ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சித்திரை 1, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். மனக்கவலைகள் வந்து போகும். எதிர்பாராத எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மனக்குழப்பங்கள் அடையாமல் மன தெளிவாக, மன உறுதியோடு பொறுமையாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 16ஆம் தேதி புதன்கிழமை நாள், 17ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன், படபடப்பு இருக்கும். பொறுமை தேவை. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைக்கு அது வெற்றியாக பயன்படும் என்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பொறுமையாக, நிதானமாக இருப்பது நல்லது. பிறகு 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 19ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். நிறைய மாற்றம் உண்டாகும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் லாபம் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய பாராட்டை பெற்று நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2 மணிக்கு மேலே மகர ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். இதனால் வரை உழைத்த உழைப்புகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும்.
பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் அற்புதமான முறையில் வெற்றியை பெறும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.